Hi friends! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு போண்டா வித் கெட்டி சட்னி தான். இது வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். 1 ஸ்பூன் அளவு ஏதாவது ஒரு அரிசி, பச்சரிசியோ புழுங்கலரிசியோ ஏதாவது ஒரு அரிசியை அதையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த போண்டாக்கு தேவையான கெட்டி சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 துண்டு அளவு தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 பூண்டு, கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு கெட்டியாக. இதுக்கு உண்டான தாளிப்பு போட்டாச்சு. இப்போ வந்து உளுந்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை மிக்சியில் தான் போட்டு அரைக்கணும்னு கிடையாது, நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல், ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு திக்காக நல்லா மையாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய், 1 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மிளகுலாம் இதில் போட்டிருக்கிறதுனால நம்ம அந்த போண்டா சாப்பிடும்போது அந்த மிளகு கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சியும் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஏன் போடுறேன்னா, நம்ம போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதனால தான் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா போண்டா எடுத்து போடுற அளவுக்கு பக்குவத்துக்கு நீங்கள் மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டால் போண்டா நல்லா உப்பி நல்லா சூப்பராக வரும். வாங்க இப்போது இதை நம்ம எப்படி பொரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போண்டாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாலே நல்லா எழும்பி வரும் உங்களுக்கு போண்டா நல்லா சூப்பராக. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு. மேலே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. இது வந்து போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி, மிளகு அதெல்லாம் நம்ம அந்த டேஸ்ட்டோட தேங்காய் வேற போட்டிருக்கோம். இது 3ம் நம்மளுக்கு நடுவில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வேறு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்றோமா, சாயந்தரத்தில் இதை வந்து டிஃபனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.